இந்த மாதத்துக்கு என்டர்டெயின்மெண்ட்டுக்குன்னு இதுக்கு தான் நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ நமக்கு மளிகை ஜாமான் அது இது அப்படி இப்படி ஏறிச்சுன்னா நாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. பட் இப்போ ஒரு மாதத்துக்கு இத்தனை பென்சில் தான் வாங்கி தருவேன், இத்தனை பேனா தான் வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லிடணும். அந்த பேனா பென்சில் 700 ரூபாய்க்கு மேலே நீங்கள் சேவ் பண்ணக்கூடாது. யூ ஷுட் ஹேவ் அட்லீஸ்ட் சம்திங். சேர்க்கணுன்னாலும் இவ்வளோ தான் உன்னால் சேர்க்க முடியும், இதுக்கு மேலே நீ சேர்க்கக்கூடாது. எனிதிங் ரிலேட்டிங் டு எஜுகேஷன் இட்ஸ் அ நீட் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொல்லணும். பர்த்டேக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, ஃபெஸ்டிவலுக்கு ஒரு ட்ரெஸ், ஸோ 2 ட்ரெஸ்ஸு தான். தென் அது இல்லாமல் வீட்டில் நார்மல் வேரண்டர் இது எல்லாமே அப்பா அம்மா பார்த்துப்போம். ஸோ யூ டோன்ட் நீட் டு வாரி ஆன் தட். இது 2 தவிர ஸோ உன் படிப்புக்கு அது தேவையா அப்படிங்கிறத யோசிக்கணும். எல்லாமே அந்த சின்ன வயசுலேயே வி ஆர் ரிலேட்டட் டு ஸ்டடீஸ். செலவு பண்ணுற விஷயம் இதெல்லாமே பார்க்கும்போது அதற்கு முன்னாடி இந்த பட்ஜெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்பவே கொஞ்சம் ஒரு காம்ப்ளிகேட்டடானது அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா இப்போவே நம்ம ஒரு பெரியவங்களாகும்போது எப்படி பட்ஜெட் போடுறது, எதுக்கு எவ்வளோ ஒதுக்குறது, சில நேரம் அன்வான்டாவோ இல்லைனா அன்எக்ஸ்பெக்டடாகவோ சில செலவுகள் வரும். அதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு குழப்பம் நிச்சயமாகவே இருக்கும். ஸோ சின்ன வயசில் அந்த குழந்தைங்களுக்கு அந்த பட்ஜெட் போடுறது அப்படிங்கிற விஷயத்தை எப்படி சொல்லிக் கொடுக்க முடியும்? எல்லா பசங்களும் எல்லா பொண்ணுங்களும் நம்மளை பார்த்தாங்க கற்றுக்குறாங்க, பேரண்ட்ஸ் பார்த்து தான். ஸோ நாம் நம்ம பசங்களுக்கு சொல்லி தரணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி நாம் செய்யணும். ஸோ இப்போ சம்பளம் வருது, இப்போ அப்பா வேலை செய்கிறாங்க, அம்மா வேலை செய்கிறாங்க, இல்லாட்டி யாராவது ஒருத்தர் மட்டும் வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் உட்காரணும். ஒரு மாதத்தில் சேல்ரி வந்தோடனே உட்காந்து பசங்களை கூப்பிட்டு பக்கத்தில் வச்சு இதுதான்ப்பா சம்பளம், இதுக்கு மளிகை ஜாமானுக்கு இவ்வளவு, மெடிசின்ஸ்க்கு இவ்வளவு, ஸ்கூல் ஃபீஸ்க்கு இவ்வளவு அப்படிங்கிறத எல்லாமே லைனாக எழுதி, சரி ஓகே எமர்ஜென்சி செலவுகளுக்கு இவ்வளோ எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காசையும் ஒரு கவரில் போட்டு, அதுக்குன்னு தனி கவரில் போட்டு அதை எழுதி வச்சிடணும். ஸோ ஒவ்வொரு முறையும் ஸ்பெண்ட் பண்ணும்போது பசங்க அதை பார்ப்பாங்க, ஓ இதுதான் பட்ஜெட்டிங்கா அப்படின்னு சொல்லி. இப்போது அதை பார்த்ததும் ஏதாவது ஒரு கவரில் காசு இல்லை அப்படின்னு சொன்னால், இப்போ என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு மாதத்துக்கு 2500 இப்போ எடுத்து வைக்கிறோம், அதை ஸ்பெண்ட் பண்ணிடுறோம். இப்போ அடுத்து ஒரு மூவி எதாவது வந்துச்சுன்னா, பசங்களுக்கு பிடிச்ச மூவி எதாவது வந்துச்சுன்னா, அப்பா அம்மா இந்த மூவி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பட்ஜெட்டில் காசு இருக்கா பாரு, ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க, இல்லைம்மா இல்லைப்பா. ஸோ வி கேனாட். இந்த மாதத்துக்கு என்டர்டெயின்மெண்ட்டுக்குன்னு இதுக்கு தான் நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ வி ஸ்டாப் வித் தட். நமக்கு மளிகை ஜாமான் அது இது அப்படி இப்படி ஏறிச்சுன்னா நாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. பட் இந்த மாதிரி பசங்களுக்கு தெரியக்கூடிய செலவுகள், இப்போ ஒரு மாதத்துக்கு இத்தனை பென்சில் தான் வாங்கி தருவேன், இத்தனை பேனா தான் வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லிடணும். அந்த பேனா பென்சில் அதெல்லாம் தாண்டியோ யூஸ் பண்ணிட்டாலோ இல்லை தொலைச்சிட்டாலோ இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு தான் நிறைய இருக்கே, அப்பா அம்மா கேட்டால் வாங்கி தந்துடுவாங்களேங்கிற நோக்கமும் வரக்கூடாது. ஸோ இந்த பட்ஜெட்டிங் அப்படின்றது நாம் எப்போ நாம் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கணும். நாம் செய்யும் பொழுது நம்ம பசங்களை பக்கத்தில் உட்கார வச்சு செய்யணும். அந்த பட்ஜெட்டை தாண்டி என்றைக்குமே போகக்கூடாது அப்படின்றதில் நாம் எப்பயும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். எக்ஸப்ட் ஃபார் அந்த எமர்ஜென்சி மெடிக்கல், இது 2 தான் எக்ஸப்ஷன். இது 2ம் உயிர் காக்கக்கூடியதுங்கிறதுனால இந்த பட்ஜெட் மட்டும் கிராஸ் ஆச்சுன்னா அதுவும் நம்ம மற்ற பட்ஜெட்லேருந்து தான் எடுக்கணும் அது, இந்த காசை. ஏன்னா நமக்கு வர்ற காசு இட்ஸ் அ ஸ்டாண்டர்ட். ஒரு 20,000 30,000 ஒரு நார்மல் ஃபேமிலியில் இவ்வளோ அமௌண்ட்டு தான் வருது. இந்த நாம் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா தென் ஸோ சேவிங்ஸாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் எதுலேருந்தும் எடுக்காமல் அந்த செலவுகள்லேருந்தே மாற்றி எடுத்துக்கணும். ஸோ அந்த என்டர்டெயின்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் வி ஹவ் டு பி வெரி ஸ்ட்ராங் தட் ஒன்ஸ் யூ கிராஸ் இட் யூ ஆர் டன் ஃபார் திஸ் மந்த். நீ அடுத்த மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணு, அடுத்த மாதம் வரைக்கும் யூ ஹவ் டு வெயிட். ஏன்னா அப்பா அம்மாவுக்கு வர்ற காசு இவ்வளோ தான் வருது, அப்பாவுக்கு இவ்வளோ தான் சம்பளம், அம்மாவுக்கு இவ்வளோ தான் சம்பளம், நாம் அதில் இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோம், இவ்வளோ சேவ் பண்ணி வைக்கிறோம். சேவிங்ஸ்லேருந்து என்டர்டெயின்மெண்ட்டு காசு எடுக்கக்கூடாது. சேவிங்ஸ்லேருந்து பைக் வாங்கவோ கார் வாங்கவோ காசு எடுக்கக்கூடாது. ஏன்னா இட்ஸ் நாட்
அது நீடாக வாண்டாங்கிற கான்செப்டை அப்போ தான் நாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். இந்த விஷயம் இல்லாமல் நம்ம பேசினாலுமே அந்த குழந்தைங்க வந்து ஏதோ ஒரு பொருள் ஆசைப்பட்டு கேட்குது அப்படின்னா நம்ம சில நேரம் வந்து அதை நோ சொல்லாமல் சரி கேட்குறாங்களே வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலை வந்துடும். அதை யோசிக்காமல் அவங்கக்கிட்ட வந்து இல்லை நோ இப்போ வேண்டாம் கொஞ்சம் டிலே ஆகட்டும் நீ கேட்ட உடனே பொருள் கிடைக்காது அப்படிங்கிற விஷயத்த எப்படி அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அவங்களோட லாங்குவேஜில் சொல்லி புரிய வைக்க முடியும்னு நினைக்கிறீங்க? இப்போ பசங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏதோ ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஒரு பொருள் பார்க்குறாங்க. கொஞ்சம் வளர்ந்தவங்களால இருந்தால் ஆல்ரெடி இந்த பட்ஜெட்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்க ஃபேமிலியாக இருந்தால் இப்போ எங்கள் ஃபேமிலி மாதிரி எடுத்துக்கிட்டோன்னா உங்கள்கிட்ட தான் பைசா இருக்குல்ல நீ தாராளமாக போய் வாங்கிக்கோ இஃப் யூ வாண்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ இந்த மாதிரி பட்ஜெட் எல்லாம் இப்போ இந்த மாதிரியெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணாத ஃபேமிலி சைடு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு குழந்தை வந்து கேட்கும் பொழுது நமக்கு வாங்கி தரணும்னு ஆசை. ஸோ இந்த இதை வந்து என்ன சொல்லணுன்னா ஃபஸ்ட்டு சரி ஓகே நான் உனக்கு வாங்கி தரேன் ஆனால் ஒரு 1 வீக் வெயிட் பண்ணு. ஓகே அந்த 1 வீக்கில் அந்த குழந்தைங்க இதை மறந்துடும். ஓகே மறந்ததும் அந்த 1 வீக் கழித்து வி ஹவ் டு டெல் தெம் இந்த பொருள் வந்து உனக்கு போன வாரம் ரொம்ப தேவைன்னு தோணுச்சு ஏன் இப்போ தேவையில்லை வாட் எவர் ஆன்சர் தட் தே செல் வி ஹவ் டு டெல் தெம் தட் இதனால தான் சொல்கிறது எந்த ஒரு பொருளுமே நாம் வந்து ஆசைப்பட்ட உடனே வாங்கிடக்கூடாது. வி ஹாவ் டு கிவ் இட் சம் டைம். ஒரு டைம் கழித்து ஒரு 1 வீக்கோ இல்லை ஒரு 1 மந்த்தோ நாம் வந்து வெயிட் பண்ணினோம்னா அந்த பொருள் நமக்கு நிஜமாகவே தேவையா இல்லை தேவையில்லையா அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ளார அந்த பசங்க வந்துடுவாங்க. ஸோ அதில் தான் நாம் டிலேடு கிராட்டிஃபிகேஷன் இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அதாவது இப்போவே எனக்கு வேணுங்கிறதுக்கும் இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து எனக்கு வேணுன்றதுக்கும் உள்ள வித்தியாசம். இப்போது இந்த யூடியூப்பில் எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பார்த்துருப்பீங்க. சின்ன பசங்களை வச்சு ஒரு 2-3 சாக்லேட்ஸ் வச்சுருப்பாங்க. நீ இப்போயே சாப்பிட்டீங்கன்னா உனக்கு 2 சாக்லேட்டு தான். இன்னொரு 2 மணி நேரம் கழித்து நீ இதை சாப்பிடாமல் வெயிட் பண்ணினா உனக்கு இன்னொரு சாக்லேட் வரும். ஸோ 3 சாக்லேட்டாக வரும். ஸோ இந்த மாதிரி கான்செப்டை அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஸோ இப்போ நீ வந்து 2 பென் கேட்குறியா நான் உனக்கு 1 வாங்கி தரேன் அர்ஜென்ட்டுனா. இல்லைனா இஃப் யூ வெயிட் ஃபார் 1 வீக் ஐ வில் கிவ் யூ 3 பென்ஸ். இந்த மாதிரி ஸோ வெயிட் பண்ணால் நமக்கு நல்லது. ஃபைனான்ஷியல் லிட்ரஸியில் டிலேடு கிராட்டிஃபிகேஷன் நம்ம எவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறோமோ நமக்கு அவ்வளோ நல்லதுங்கிற கான்செப்டை அவங்க மனசில் ஆழமாக பதிய வைக்கிறோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது அவங்களுக்கும் அந்த பொருளோட இம்பார்ட்டன்ஸுமே தெரிய வரும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பொருள் எனக்கு தேவையா இல்லை தேவையில்லையா அப்படிங்கிறதே அவங்க யோசிப்பாங்க. நாம் ஏன் போன வாரம் இந்த மாதிரி யோசித்தோம் இது வேணும்னு சொன்னோமே இப்போ நமக்கு வேணான்னு சொல்கிறோமே. நார்மலாக பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் ஏதாவது ஒரு காரோ ஏதோ ஒன்று வாங்கினாங்கன்னா ஒரு 1 ஹவர் 2 மணி நேரம் வச்சு விளையாட்டு அதுக்கப்புறம் தூக்கி போட்டுருவாங்க. இதே தான் நடக்கும். இது பெரியவங்களுக்கு இதுதான் போகிறோம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணி யோசிச்சு அப்படி வாங்குறது. இப்போ குழந்தைங்க வந்து சேமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க கிட்ட ஒரு பணம் இருக்குது அதை நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் போடுறோம். ஒரு ஸ்டேஜ் ஆக அந்த பணத்தை வந்து இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க பேரில் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லையோ இல்லைனா ஏதாவது ஒரு ஷேர் மார்க்கெட் அந்த மாதிரியான விஷயங்களில் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணுறது சரியாக இருக்குமா? அப்படி பண்ணணும்னா இந்த மாதிரியான ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணணும் பேரண்ட்ஸ்? தாராளமாக பண்ணலாம். ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுங்கிற ஸ்டேஜ்லேருந்து அப்போ அவங்க ஒரு 10வது இல்லை 8வது 9வது 10வது அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்கன்னா தென் வி ஹவ் டு இன்ட்ரடியூஸ் த கான்செப்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. இப்போ அப்பா பார்த்தீங்கன்னா இந்த மியூச்சுவல் ஃபண்டில் போடுறேன், இப்போ அம்மா பார்த்தீங்கன்னா இந்த மியூச்சுவல் ஃபண்டில் போடுறாங்க அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணணும். நீ சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வச்சுருந்தீங்கன்னா 3 ரூபா கிடைக்கும் 100 ரூபாய்க்கு. நீ எஃப்டியில் போட்டின்னா 100 ரூபாய்க்கு 7 ரூபா கிடைக்கும். அதே மியூச்சுவல் ஃபண்டில் போட்டால் 100 ரூபாய்க்கு 10 ரூபாயோ இல்லை 12 ரூபாயோ உனக்கு கிடைக்கும். ஸோ விச் ஒன் யூ வாண்ட் டு டூ அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி கேட்கணும். இப்போது உங்கள் பேங்க்கில் இருக்கிற அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தை நாம் மியூச்சுவல் ஃபண்டில் போடலாமா, இது போட்டால் இது எப்படி வளரும் அப்படிங்கிற கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஸோ நம்மளுடைய டிமேட் அக்கௌண்ட்லேயோ இல்லை நாமளே நம்ம பேரில் 2 தனித்தனியாக டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பசங்களுக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி 2 பேருக்கும் ஒரே ஃபண்டு ஒரே அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ பண்ணிவிட்டு இட்ஸ் அ நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட். இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு பசங்கிட்ட கேட்கணும் டு யூ வாண்ட் டு இன்வெஸ்ட் மோர். நீ ஜாஸ்தியாக இன்வெஸ்ட் பண்ணினா உனக்கு ஜாஸ்தியாக ரிட்டர்ன்ஸ் வரும். இப்போ
எங்கள் வீட்டில் அந்த மார்ச் 31 அன்னைக்கு யார் அதிகமாக சம்பாதிக்கிறாங்கன்னுங்கிற ஒரு போட்டி இருக்கிறதுனால நவ் தே ஆர் ஆஸ்கிங் மீ டு சேவ் மோர். ஓகே ஓகே, அதுலேயும் ஒரு கேப் ஒன்று வச்சுருக்கேன். 700 ரூபாய்க்கு மேலே நீங்கள் சேவ் பண்ணக்கூடாது. யூ ஷுட் ஹேவ் அட்லீஸ்ட் சம்திங் டு ஸ்பெண்ட் ஃபார் யூ. ஓகே, எதுவுமே வேணாம் ரிஜெக்ட் பண்ணிட்டு அந்த எல்லாமே வேணாம் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு எதுவுமே வாங்காமல் நான் காசு மட்டும் சேர்த்து வைப்பேங்கிறது வாழ்க்கை இல்லை இல்லையா? ஸோ நீ சேர்க்கணுனாலும் இவ்வளோ தான் உன்னால் சேர்க்க முடியும். இதுக்கு மேலே நீ சேர்க்கக்கூடாது. நீ பாக்கி இருக்கிற அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். உனக்கு வேணுங்கிறத வாங்கிக்கோ. ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்போது இந்த மியூச்சுவல் ஃபண்டில் அவங்களுக்கு வீக்லி ஒன்ஸ் ஓப்பன் பண்ணி காமிக்கணும். ஸோ மார்க்கெட்டு ஏறுது, உங்கள் மார்க்கெட் ஏறுச்சுன்னா உங்களுடைய ரிட்டர்ன்ஸ் ஏறும், மார்க்கெட் இறங்குச்சுன்னா உங்கள் ரிட்டர்ன்ஸ் இறங்கும். ஸோ இந்த மார்க்கெட்டோட ஏற்ற இறக்கங்களை அவங்க அப்போவே தெரிஞ்சுப்பாங்க. ஒன்றும் நாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடெல்லாம் போக வேணாம். இண்டெக்ஸ் அது இதுன்னு எப்பா நீ 10,000 ரூபா போட்டிருக்கப்பா, ஸோ இப்போது 12,000 ரூபா இருக்குது, நீயும் 10,000 ரூபா போட்டிருக்க, ஸோ அதுவும் 12,000 ரூபா இருக்குது. ஸோ இன்வெஸ்டிங் எப்போ பண்ணினாலும் 2 பேருக்கும் ஒரே ஃபண்டில் ஒரே அமௌண்ட்டில் ஒரே டேட்டில் போடணும். ஸோ அப்போ தான் வி கேன் எஸ்டாப்ளிஷ் தட் ரிலேஷன்ஷிப். ஸோ நீ மியூச்சுவல் ஃபண்டில் போட்டினாலோ நீ ஷேர் மார்க்கெட்டில் ஷேர் வாங்கினாலோ உனக்கு இதெல்லாம் காசு அதிகமாக வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற இன்வெஸ்டிங் கான்செப்டை அப்போ தான் நாம் ஒரு 10ஆம் கிளாஸ் படிக்கும்போது இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னா இட் வில் பி வெரி குட் ஃபார் தெம். நாளைக்கு ஒரு சம்பளம் வாங்கினோன்னே ஓகே, அப்பா அம்மா என்ன செய்வாங்க, பட்ஜெட் போடுவாங்க. அந்த பட்ஜெட்டில் செலவுகள் இருக்கும், அந்த பட்ஜெட்டில் சேவிங்ஸ் இருக்கும். அப்புறம் அப்பா அம்மா என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அது சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் போடுறதா இல்லை எஃப்டியில் போடுறதா இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுறதா. ஸோ அப்படிங்கிற அந்த ஒரு யோசனை இஃப் யூ மேட் தம் திங்க், அதை விட பெஸ்ட்டு ஃபவுண்டேஷன் அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. அதை விட அவங்களுக்கு நீங்கள் வச்சுட்டு போகிற சொத்து வேறு எதுவுமே கிடையாது. நிச்சயமாக நீங்கள் சொல்கிறது எல்லாமே பார்க்கும்போது சின்ன வயசுலேருந்து ஓகே இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணியிருந்தா இப்போ இன்னும் பெட்டராக இருந்திருக்கலாமோ அப்படின்னு தான் கண்டிப்பாக நமக்கு சொல்லி தரத்துக்கு யாரும் இல்லை, நாமெல்லாம் பட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ தேர் ஆர் மெனி பீப்புள் டு டெல். ஸோ இதெல்லாம் ஓகே. ஐ எம் நாட் அ சைல்ட் சைக்காலஜிஸ்ட். இது எல்லாமே ஒரு பேசிக் லாஜிக்கலி ஃப்ரம் அ ஃபைனான்ஷியல் ஆஸ்பெக்ட் தான் சொல்கிறோம். அது ஸோ இது யாராக இருந்தாலும் பண்ணலாம். இது ஒன்றும் அந்த அளவுக்கு கஷ்டம் இல்லை. ஒரு என்னதான் நல்ல ரிச் ஃபேமிலியாக இருந்தாலும் நாட் ஸோ ரிச் ஃபேமிலியாக இருந்தாலும் அந்த பசங்களுக்கு அந்த வரவுன்றது அவங்களுடைய செலவுகளை முழுக்க செய்கிற மாதிரி வச்சுக்கக்கூடாது. இதுதான் பேசிக்கான விஷயம். நம்ம இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணும்போது சில பொருள்களை அவாய்ட் பண்ணலாம், வாங்கி கொடுக்கறத தவிர்க்கலாம். அந்த பொருளோட தேவை அப்படிங்கிறது அவங்களுக்கே கேட்டவங்களுக்கே ஒரு வாரம் கழிச்சு வேறு மாதிரி இருக்கலாம், வேண்டாம்னு தோணலாம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். ஆனால் இன்னும் சில பொருட்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு குழந்தைக்கு ஒரு சைக்கிள் வேணும் அப்படின்னா அவங்களோட பட்ஜெட்டுக்கு அவங்களோட சேவிங் அந்த சைக்கிள் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகம் விலை இருக்கக்கூடிய ஒரு பொருள். ஆனால் அவங்களுக்கு அது கண்டிப்பாக தேவைப்படுது, அதை அவங்க வாங்கணும். நம்மளும் நோ சொல்ல முடியாது, அவங்களுக்கும் அந்த தேவை இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பெரிய பொருள் அதே நேரத்தில் முக்கியமான பொருளை வாங்குவதற்கு இவங்களை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், இவங்ககிட்ட இருக்கக்கூடிய மணியை எப்படி ப்ரிப்பேர் பண்ணி அந்த பொருளை வாங்க வைக்கணும், அவங்களவே வாங்க வைக்கணும்? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு டைம் சைக்கிள் வாங்கி தரோம்ல பசங்களுக்கு ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி, அந்த ஃபஸ்ட்டு டைம் நம்ம பசங்கள்டேருந்து அந்த பணத்தை எதிர்பார்க்க முடியாது. ஓகே, ஸோ அந்த ஃபஸ்ட் டைம் செலவுகள் எப்போவுமே நாம் தான் செய்வோம். பிகாஸ் இட் இஸ் அ நீட் அண்ட் நாட் அ வாண்ட். ஓகே, ஸோ செகண்ட் இந்த சைக்கிள் யூஸ் பண்ணி இப்போ நெக்ஸ்ட்டு அவங்க இன்னொரு 4 or 5 இயர்ஸில் அந்த சைக்கிள் அவங்க வாங்கணும், இல்லை இன்னொரு 2 வருஷத்தில் சைக்கிள் அவங்க வாங்கணும் அப்படின்னு சொன்னால் யூ ஹவ் டு டெல் தம் இந்த சைக்கிளோட விலை இவ்வளவு, இன்னொரு 4 இயர்ஸில் நீ உனக்கு புது சைக்கிள் வேணும்னா நீ மாதம் இவ்வளோ அமௌண்ட்டை நீ சேர்த்து வச்சுக்கிட்டே வரணும். பீட் யுவர் சேவிங்ஸ் அக்கௌண்ட், இல்லாட்டி எஃப்டி, இல்லாட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இல்லாட்டி ஷேர் மார்க்கெட். இது 4த்தில் ஏதாவது ஒன்றுத்தில் இவ்வளோ அமௌண்ட்டை நீ சேர்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா தான் உனக்கு நெக்ஸ்ட்டு இந்த சைக்கிளை நீ வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை சொன்னோன்னா தென் தே வில் அண்டர்ஸ்டாண்ட். ஐதர் தே வுட் வாண்ட் அ நியூ சைக்கிள், இல்லாட்டி இருக்கிற சைக்கிளே நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பட் வி ஹவ் டு இன்ட்ரடியூஸ் தெம் அ கான்செப்ட். எதுவாக இருந்தாலும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு மணியை சேவ் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் வாங்கிறது இட்ஸ் அ வெரி குட் ஐடியா அப்படிங்கிறத அந்த ஒரு எண்ணத்தை பசங்க மனசில் விதைக்கணும்.
இப்போ சைக்கிள் வந்து உங்களுக்கு தேவையா நீடா வாண்ட் அப்படிங்கிற விஷயத்த பேசும்போது ஒரு குழந்தைக்கு எது உனக்கு நீட் எது உனக்கு வாண்ட் அப்படிங்கிற அந்த ரெண்டு பிரிவை வந்து எப்படி புரிய வைக்க முடியும்? இதுதான் உனக்கு தேவை, இது வந்து இல்லை வேண்டாட்டியும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத எப்படி அந்த குழந்தைக்கு புரிய வைக்க முடியும்? ஸோ தெர் ஆர் two basic things that a child needs. One, first and foremost, education. Anything relating to education, it's a need அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொல்லணும். நீ வாங்குகிற புக்காக இருக்கட்டும், நீ வாங்குகிற நோட்டாக இருக்கட்டும், நீ வாங்குகிற பென்சில், பேனா, ரப்பர், இது எல்லாமே நீட். ரெண்டாவது ட்ரெஸ்ஸஸ், அது எல்லாமே நீட். பட் ஓவர் அண்ட் அபோவ் நான் வந்து பார்க்கும்போதெல்லாம் உனக்கு வாங்கி தர முடியாது ட்ரெஸ்ஸு. உன் பர்த்டேக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, ஃபெஸ்டிவலுக்கு ஒரு ட்ரெஸ். ஸோ 2 ட்ரெஸ்ஸு தான். தென் அது இல்லாமல் வீட்டில் நார்மல் வேர் அண்ட் டேர், இது எல்லாமே அப்பா அம்மா பார்த்துப்போம். ஸோ யூ டோன்ட் நீட் டு வாரி ஆன் தட். இது ரெண்டுத்தை தவிர மற்றது எல்லாமே அந்த பசங்களுக்கு வாண்ட்டு தான். ஓகே, ஸோ பேசிக்காக அந்த எஜுகேஷன், ட்ரெஸ், இது ரெண்டும் தான் அவங்களுக்கு நீட். இப்போ சைக்கிள்னு எடுத்துக்கிட்டாலும் அந்த எஜுகேஷனுக்காக தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இட்ஸ் அ நீட். அதே மாதிரி ட்ரெஸ்ஸஸ், இப்போ ஸ்கூல் ஆனுவல் டே அவங்க எதாவது பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, அதுக்கு நம்ம வாங்கி தரோம், அதெல்லாம் இட்ஸ் ஓகே. நாம் அதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தென் ரெண்டாவது அந்த வீட்டில் இருக்க நார்மல் வேர் அண்ட் டேர் ட்ரெஸ்ஸஸ்ஸு, வீட்டுக்கு போகிற ட்ரெஸ்ஸு, இது எல்லாமே நாம் பார்த்துக்கலாம். பட் அவங்களுக்கு சொல்லும் பொழுது இந்த பாருப்பா உங்கள் வயசில் 2 நீடு தான், இதை தவிர மற்றது எல்லாமே உனக்கு வாண்ட்டு தான். இப்போ உனக்கு ஒரு ரிமோட் கண்ட்ரோல் டாய் நீ ஆசைப்பட்டினா அது இல்லாமே நீ படிக்கலாம். ஸோ உன் படிப்புக்கு அது தேவையா அப்படிங்கிறத யோசிக்கணும். எல்லாமே அந்த சின்ன வயசுலேயே we have to related to studies. ஏன்னா ஸ்டடீஸ் தான் டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நம்மளை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த ஸ்டடீஸ்க்கு அது தேவையாங்கிறத யோசி. இஃப் யுவர் ஆன்சர் இஸ் எஸ், தென் இட்ஸ் அ நீட். இஃப் யுவர் ஆன்சர் இஸ் நோ, தென் இட்ஸ் அ வாண்ட். ஸோ இப்படி தான் அந்த நீட் ஆர் வாண்ட் அப்படின்றத நாம் அவங்களுக்கு சொல்லித்தரணும். ஸோ நீடுனா நாம் வாங்கிக்கலாம், அதில் ஒன்றும் நாம் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் வாண்ட்டுனா யூ ஹவ் டு அதை யோசித்து அது நமக்கு தேவையா, இல்லை ஒரு 1 வீக் வெயிட் பண்ணலாமா, இல்லை ஒரு 1 மந்த் வெயிட் பண்ணாலும் இது எனக்கு தேவையா அப்படின்றத யோசித்து அதுக்கப்புறம் we will make them take a decision, help them. இப்போது பசங்களாம் ஸ்மார்ட் ஆகிட்டு வராங்க. இல்லைப்பா நான் ரிமோட் கண்ட்ரோல் கார் வச்சு விளையாண்டா எனக்கு மைண்டு ஃப்ரீ ஆகும், எனக்கு மைண்டு ஃப்ரீ ஆச்சுன்னா நான் நல்லா படிப்பேன்ல அப்படிம்பாங்க. நாம் என்ன சொல்லணும், மைண்டு ஃப்ரீ ஆகிறதுக்கு வெளியே போய் விளையாடலாம், சைக்கிள் எடுத்துகிட்டு ரவுண்ட் அடி. ஓகே, உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இது பார்த்துக்கிட்டுலாம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ மைண்டு உனக்கு ஃப்ரீ ஆகிறதுக்கு இதெல்லாம் பண்ணால் தான் ஃப்ரீ ஆகும்னு இல்லை, இது பண்ணாலும் ஃப்ரீ ஆகும். ஓகே, இதெல்லாம் ஃபஸ்ட்டே நாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறதுனால நாளைக்கு இட் வில் பி வெரி குட் ஃபார் தம். கண்டிப்பாக. இப்போது சின்ன குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரியான விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும் அப்படிங்கிறது முக்கியமாக தான் பார்க்கப்படுது. அந்த மாதிரி இதெல்லாம் இந்த குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது பேரண்ட்ஸ் இந்த விஷயங்கள் எல்லாம் டெய்லியும் ரெகுலராக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஒரு சில டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ண சொல்லணும்னா என்னென்ன சொல்லுவீங்க, என்னென்ன லிஸ்ட் அவுட் பண்ணுவீங்க? இதெல்லாம் நீங்கள் சொல்லித்தரணும்னு நினச்சி உட்காரும் போதே விதின் ஒரு 3 மாதத்துக்குள்ளே இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. பிகாஸ் யூ வில் ஸ்டார்ட் டு அண்டர்ஸ்டாண்ட், சரி பட்ஜெட்டிங்னால எனக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ் வருது. இப்போ ஒரு சேலரியில் 100% சேலரி வருதுன்னா அதில் 30% நீடு, 20% வாண்ட், சாரி 50% நீடு, 30% சேவிங்ஸு, 20% வாண்ட். இதே ஒரு 3 மாதம் ஒரு ஹேபிட் ஃபார்ம் ஆகிறதுக்கு 21 டேஸ் தான் தேவை. ஓகே, ஒன்ஸ் அந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் சொல்லி தர அவங்க கேட்குற கேள்விகளுக்கு நீங்கள் பதில் தேட நீங்கள் மாறுவீங்க. ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லித்தர உட்காந்து உங்கள் குழந்தைங்களோட வாழ்க்கையும் நீங்கள் மாற்றுவீங்க, உங்களோட வாழ்க்கையும் நீங்கள் மாற்றிப்பீங்க. ஸோ இதில் நான் என்ன சொல்கிறதுனா, அப்படி சொல்லி தரும்பொழுது நீங்களும் அதை ஃபாலோ பண்ணினா தான் குழந்தைங்க நம்மளை பார்த்து கற்றுப்பாங்க. ஸோ நாம் அங்கே ஒன்று சொல்லிவிட்டு இஃப் யூ டோன்ட் ப்ராக்டிஸ் வாட் யூ ப்ரீச், தென் பசங்களுக்கு அட என்ன அப்பா தான் செய்கிறது இல்லையா, அம்மா தான் செய்கிறது இல்லையா, அப்புறம் நான் மட்டும் எதுக்கு செய்யணும் அப்படிங்கிறது யோசிப்பாங்க. ஸோ நாம் ஸ்ட்ரிக்டாக இருந்தோன்னா அதே மாதிரி பசங்களும் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ரெண்டாவது, பசங்க கஷ்டப்படுறாங்களேன்னு பார்க்காதீங்க, அது ஆக்சுவலாக கஷ்டமே இல்லை. நாட்டில் நிறைய பேர் சோறு இல்லாமல் இருக்கிறாங்க, அதுதான் கஷ்டம். ஓகே, ஏதோ ஒரு பொருள் வாங்க முடியலன்னா
அது வந்து கஷ்டம் இல்லை. நீங்கள் அந்த வாங்குறதா வாங்கக்கூடாதாங்கிற முடிவை நீங்கள் உங்கள் பசங்களை எடுக்க விட்டீங்கன்னா தே வில் ஹாவ் மோர் கிளாரிட்டி. ஏன்னா அவங்க பழி வந்து யார் மேலேயும் போட முடியாது. நான் எவ்வளோ கேட்டேன், அப்பா எனக்கு வாங்கி தரல, எனக்கு அம்மா வாங்கி தரல அப்படின்னு யார் மேலேயும் அவங்களால சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க பர்ஸை, காசு இல்லையா, சரி ஓகே இதை நம்ம சேர்க்கணும், நம்ம யாரையோ பீட் பண்ணணும், அண்ணாவை பீட் பண்ணணும், அக்காவை பீட் பண்ணணும், நான் வந்து அதிகமாக சம்பாதிக்கணும், ஏன்னா அதிகமாக சம்பாரிச்சா தான் அதிகமாக வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் நாமளும் ஃபாலோ பண்ணணும். ஸோ பசங்களுக்கு சொல்லி தர நாமளும் கண்டிப்பாக மாறிடுவோம். மியூச்சுவலாக க்ரோ ஆகிற மாதிரி இருக்கும். சின்ன வயசுலேருந்து ஒரு குழந்தை வந்து எப்படி ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட் ஆகணும், இது அவங்க வந்து பெரியவங்க ஆகும்போது அவங்களுக்கு எவ்வளவு ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த நிறைய எக்ஸாம்பிள்ஸோட சொன்னீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ.